Hello friends, welcome to DigiCat Billing Software. இந்த வீடியோவில் நாம DigiCat Billing Softwareல இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இன்கம் எக்ஸ்பென்சஸ்ல லெஜர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு மாஸ்டர்ஸ்ல போயிட்டு லெஜர்ங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த லெஜர் ஆப்ஷன்ல கேஷ், பேங்க், இன்கம், எக்ஸ்பென்சஸ், கஸ்டமர், சப்ளையர், அதர்ஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்கள் உங்களோட லெஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த அக்கௌண்ட் ஹெட்டில் ஒரு சில அக்கௌண்ட் கேட்டகரியை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இன்கம் அப்படிங்கிறதுல வந்து டிஃபால்ட்டாகவே இன்டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இன்கம் ஹெட்டை வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ்லையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்கள் கடையிலே வந்து இப்போ ஏதாவது வேஸ்டேஜஸ் இருக்குது, அதை மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் செல்லிங் வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கேட்டகரியை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் கேட்டகரி வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் வேஸ்டேஜஸ் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கேட்டகரி வரும். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எதுக்குன்னா ஸ்டார்டிங்லேயே இதில் ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை வந்து அப்படியே ஜீரோன்னு விட்டுடலாம். அதே மாதிரி இப்போ எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்சஸ்ங்கிற ஹெட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஷாப்புக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இபி பில், இது எல்லாமே வந்து இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்சஸில் வந்து டிஃப்ரெண்டான அக்கௌண்ட் கேட்டகரிஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்டர்ஸில் டிரான்சாக்ஷனில் போயிட்டு வவுச்சர் போட போகிறேன். அதாவது நமக்கு இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்த மாதிரியும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் ஆன மாதிரியும் நம்ம வந்து வவுச்சர்ஸ் போட போகிறோம். இங்கே அக்கௌண்ட் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கம்ல ஆல்ரெடி நம்ம பிஓஎஸ் பில்லிங், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்டிங், இன்டைரக்ட் இன்கம் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நான் செல்லிங் வேஸ்டேஜஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வேஸ்டேஜஸ் சேல் பண்ணது அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து டூ அக்கௌண்ட்டில் செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து வேஸ்டேஜஸ் சேல் பண்ணது வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வருதா, கேஷில் வருதா, இல்லை ஜிபேயில் வருதாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜிபேங்கிறது இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதாவது சின்ன நோட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்டுங்கிற இடத்துல எவ்வளோ வேஸ்டேஜஸ் சேல் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 800 என்ட்ரு பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ இங்கேயும் வந்து இந்த வேஸ்டேஜஸ் வந்து எப்படி உங்களுக்கு சேவ் ஆக போகுது அப்படிங்கிறத காமிக்கும். செல்லிங் வேஸ்டேஜஸ் வந்து கிரெடிட்டில் 800 இந்த அக்கௌண்ட்டில் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிபேயில் வந்து 800 வருது. நெக்ஸ்ட் வந்து நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணும்போதே இது வந்து ஒரு வவுச்சர்ஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் டிஃபால்ட்டாக பிரிண்டர் செட் பண்ணாததுனால இந்த வவுச்சர்ஸ் வந்து சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இதில் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கு ஒரு வவுச்சர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து ரெண்ட், இபி பில் இது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பென்சஸில் ரெண்ட்டுங்கிற அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் கையிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க. அதனால் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வவுச்சரில் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கேஷ்லேருந்து கொடுக்க போகிறேன். கேஷ்லேருந்து ரெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் போட போகிறேன். ரெண்ட் வந்து ஒரு 12,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதே ஸ்டைலில் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனால் கூட அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் கேட்டகரியில் கஸ்டமருங்கிறத செலக்ட் பண்ணுறேன். கஸ்டமரை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ரெசிப்ட் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு இன்கமாக வரப்போகுது. இன்கமாக வர எல்லாமே வந்து ரெசிப்டில் போடுங்க.
உங்கள் கையிலேருந்து பேமெண்ட் வந்து நீங்கள் எடுத்து வெளியில் கொடுக்கக்கூடியதை வந்து பேமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ ஃப்ரம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா துரைங்கிற கஸ்டமரை செலக்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணால் கூட அந்த கஸ்டமரை வந்து செலக்ட் பண்ணணும். இவர் ஆல்ரெடி 280 rupees வந்து கிரெடிட் வச்சுருக்காரு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 200 rupees வந்து கிரெடிட் ரிசீவ் ஆகுது. இதையுமே நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது வவுச்சர்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த வவுச்சர் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு கொடுக்கலாம். நம்ம போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நிறைய அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நான் டிரான்சாக்ஷனில் போய்ட்டு அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ரிப்போர்ட் டைப்பு லெஜர், இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். டுடே டேட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 monthக்கு பார்க்கணும் இல்லை 1 yearக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரம் டேட் டு டேட் மட்டும் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பீரியட் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பீரியட், டுடே இல்லை மந்த்து இல்லை 3 years இந்த மாதிரி கூட பீரியட்ஸ் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஃபைண்டுன்னு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ ரெண்ட் கொடுத்தது 12,000 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கேஷில் வந்து 200 வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து 12,000 ஒரு 200 வந்து டெபிட் அமௌண்ட் வந்ததுனால 11,800 வந்து கிரெடிட்டில் நிற்குது பேலன்ஸ் டிஸ்பிளேல. இது வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட் கேட்டகரியில் பார்க்குறோம். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஜிபேங்கிறத பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 800 நம்ம வந்து இன்கம் ரிசீவ் ஆன மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இதிலே ரிப்போர்ட்டில் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு கரண்ட் மந்த்துக்கு வந்து டோட்டல் ரெவன்யூஸ் எவ்வளவோ, டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, நெட் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது. இதில் நீங்கள் அக்கௌண்ட் கேட்டகரி இன்கம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கம்ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தீங்கன்னா இன்கம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ பாருங்கள், செல்லிங் வேஸ்டேஜஸில் ஜிபே பண்ணது ஒரு 800 rupees வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் நிறையா இன்கம் அக்கௌண்ட் கேட்டகரியை கிரியேட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒரு வவுச்சர்ஸ் போடுறேன். இதில் டிரான்சாக்ஷனில் போய்ட்டு இன்டைரக்ட் இன்கம்னு போடுறேன். இன்டைரக்ட் இன்கம் வந்து ஒரு 200 வந்த மாதிரி போடுறேன். போட்டு சேவ் கொடுத்துட்றேன். மறுபடியும் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இன்டைரக்ட் இன்கமில் கேஷ்லேருந்து ஒரு 200 வந்திருக்கு, ஜிபேலேருந்து ஒரு 800 வந்திருக்கு. மொத்தமாக இன்கம் வந்து ஒரு 1000 rupees வந்திருக்கு. இதை டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கேட்டகரியில் எக்ஸ்பென்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 12,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதில் காமிச்சிடும். இதே டைப்பில் நீங்கள் நிறைய அக்கௌண்ட் கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணி உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப், எக்ஸல், வேர்டு மூணுக்குமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் இண்டிவிஜுவலாக எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் ரெண்ட் மட்டும் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு மந்த்லி ரிப்போர்ட் கூட எடுக்கிறதுக்கு இல்லை ஒரு இயர்லி ரிப்போர்ட் ரெண்ட் கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு இந்த ரெண்ட்டுங்கிற அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்ட் அக்கௌண்ட் எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். ரிப்போர்ட்ஸில் வந்து எண்ட் ஆஃப் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் அதர் இன்கம் எல்லா இன்கம் டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்கு, 1000 rupees வந்திருக்கு, கிரெடிட் எவ்வளோ ரிசீவ் பண்ணோம், டோட்டல் இன்கம் எவ்வளோ, கேஷில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, ஃபைனலாக வந்து ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத காமிச்சிடும். அதர் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் டே ஒரு டேஷ்போர்டை காமிச்சிடும். ஓவரால் ப்ராஃபிட்டு சேல்ஸ் ப்ராஃபிட்லேருந்து கால்குலேட் பண்ணி ஓவராலாக எக்ஸ்பென்சஸ் போக எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிடும். இப்போ இங்கே ஏன் இது மைனஸில் காமிக்குதுன்னா நம்ம அதிகமான எக்ஸ்பென்சஸ் 12,000 என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கேற்ற இன்கம் காமிக்கல. ஸோ வந்து மைனஸில் காமிக்கிறது. இந்த டிரான்சாக்ஷன் வவுச்சர்ல இந்த சர்ச்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் ஐடிக்கும் எப்படி வந்து மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, கம்ப்ளீட்டாக அன்னைக்கு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத வந்து காமிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.